Okay. Good evening. Good evening. Good evening, everybody. ஆமாம், ஃப்ரைடே லீவ் ஆயிடுச்சு. ஓகே, வணக்கம். Just a minute. Okay, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, audible. Good, super. So today we will see about today editorials are not able to understand. எடிட்டோரியல்ஸில் பெருசாக இன்றைக்கி ஒரே ஒரு எடிட்டோரியல் தான் தேரும். ஓகேங்களா, பெருசாக அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் ஐ ஹாவ் ஃபீலிங் தட் இந்து எடிட்டோரியல்ஸ் ஆர் மோர் பிகமிங் irrelevant ஃபார் த பாஸ்ட் 1.5 weeks. ஓகேங்களா, எதுவும் பெருசாக நம்ம இந்து எடிட்டோரியல்லேருந்து நம்ம எதுவும் எடுக்க முடியல. பட் எக்ஸ்பிளைனில் கொஞ்சம் நல்லா ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதுவுமே பெருசாக ரெலவெண்ட்டாக எதுவும் இல்லை. ஸோ if this trend continues, I will also seek some other editorials from Indian Express, Mint. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக இப்போல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்துவில். ஓகேங்களா, ரொம்ப பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு யூபிஎஸ்சிக்குன்னு எதுவும் பெருசாக இல்லை. பட் கரண்ட் அஃபேர்ஸில் வி ஆர் ஸ்டில் ரெலவெண்ட். ஓகேங்களா, இந்துவில் இன்னும் ரெலவெண்ட்டாக தான் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில். பட் எடிட்டோரியல்ஸில் கொஞ்சம் ரொம்ப டெக்னிக்கலாக போயிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ வி ஷால் கண்டினியூ. ஸோ இந்த போன வாரத்தோடைய டிஎன்டி டெஸ்ட்டு அந்த டிஸ்கஷனை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் 8th டிஎன்டி டெஸ்ட் 8 முடிச்சுட்டு தென் வி வில் கோ டு டுடேஸ் நியூஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் பீயிங் இன்ஸ்டால்ட் இன் கேரளாஸ் வயநாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ப்ரொடெக்ட் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட், டு மிட்டிகேட் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட், டு ப்ரிவெண்ட் இல்லீகல் லாகிங் ஆக்டிவிட்டீஸ் and to monitor air pollution levels. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பி, டு மிட்டிகேட் human and wildlife conflict. Next, which of the following seeks out medicinal plans to treat illness and injuries அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் விச் இஸ் ஆஸ்க்ட் இன் 2022. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பான்சிஸ். இப்போ இருந்த லேட்டஸ்டான ஸ்டடி படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பான்சியை ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடி பண்ணதில் எங்கே ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புண்டகோ சென்ட்ரல் ஃபாரஸ்ட் ரிசர்வ் விச் இஸ் இன் உகாண்டாவில் ஸ்டடி பண்ணுறாங்க. அதில் 23 சிம்பான்சிஸை ஸ்டடி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சிம்பான்சிஸ் ஆர் சீக்கிங் அவுட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபென் ட்ரீஸை போய் பார்த்து அதுங்களே ட்ரீட் பண்ணிக்குதுங்க அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஓகே, ஸோ தீஸ் கேரக்டர்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு பை சிம்பான்சிஸ். ஓகே, தே ஆர் ஏபிள் டு ஹாவ் தெம் செல்ஃப் ட்ரீட்டட். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் 7? ஓகே, G7ல் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. G7ல் ஃபுல் கண்ட்ரிஸும் உங்களுக்கு தெரியலனாலும் இந்த கண்ட்ரிஸ் இல்லைன்னு தெரிஞ்சு அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து G7ல் வராது. ஓகேங்களா, அப்போது ஏ வராது. இங்கே சைனா வந்து G7ல் வராது, சி வராது. பிரேசில் வந்து G7ல் வராது, டியும் வராது. ஸோ மிச்சம் இருக்கிற ஆன்சர் பி தான். ஓகே, இப்போ G7 பற்றி உங்களுக்கு எல்லா கண்ட்ரிஸையும் தெரியல, ஆனால் எது இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜூஸ் ஃபார் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த நிமோனிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஜூஸ் அப்படிங்கிறது ஜப்பான், யூஎஸ், ஐ வந்து இட்டாலி, சி கனடா, இ வந்து இங்கிலாந்து ஆர் யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி. 7 countries, G7 countries. ஓகே, நெக்ஸ்ட்டு with respect to 4th question, who founded the Nalanda Mahavira in the 5th century அப்படின்னு கேட்டிருக்காங்க.
the answer is B, Emperor Kumaragupta. Kumaragupta அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? Kumaragupta is the answer, is the son of Chandragupta II. Okay. Next, what is the name of the winged vehicle used to reusable launch vehicle landing experiment mission அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is D is the answer. புஷ்பக் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? புஷ்பக். Next, which of the which ministry will be receiving the forest clearance paper for the Great Nicobar project? எந்த மினிஸ்ட்ரி வந்து ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. த மினிஸ்ட்ரி இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ட்ரைப்ஸ் பற்றின ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா இட் வில் பி ரிவ்யூடு பை ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து 2021 கேட்டாங்க. ஓகேங்களா? 21 எதை பற்றி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஷெட்யூல் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஃபாரஸ்ட் வெல்லர்ஸ் ஆக்ட் 2006 அது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தட் மினிஸ்ட்ரி இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். ஓகே. ஸோ which of the organizations facilitated the Indus Water Treaty between India and Pakistan கேள்வி. இட் இஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் சி வேர்ல்டு பேங்க். இதெல்லாம் ரொம்ப வாட் இஸ் வாட்டுங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ். ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் திடீர்னு நான் எடுத்தேன், காம்ப்ளெக்ஸாக ஏன் இது பண்ணல அப்படின்னா எல்லாரையுமே வந்து எழுத வைக்கணும், இந்த டெஸ்ட்டை எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி எடுத்தேன். இந்த வாரம் அப்லோட் பண்ண போகிற இதில் இவ்வளோ சிம்பிளாக இருக்காது. it will be a mixed of both questions. ஓகேங்களா? ஸோ which country recently termed as BrahMos cruise missile as a game changer after their induction? அதாவது ஜென்ரலாக என்ன கேட்குறோம் ஸ்பெசிஃபிக்காக, எந்த கண்ட்ரி வந்து இப்போ BrahMos cruise missile வாங்கியிருக்குங்கிறது தான் இன்டெரக்டாக கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரி and the only country which bought this BrahMos cruise missile is Philippines. Okay. So B, Philippines is the answer. Next is with respect to where was the South India's first and the country's largest leopard safari inaugurated அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. It is nothing but Bannerghatta Biological Park. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஓகேங்களா? Which legislative enactments first defined the term leader of opposition in the Indian Parliament? It is salary and allowances of leader of opposition in Parliamentary Act 1977. Okay. ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே டிஎன்டி இல்லை சார் டியூ டு மைக்ரோசாஃப்ட் இஷ்யூவான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் லீவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, ஆனால் அதை ஒரு காரணமாக கூட சொல்லியிருக்கலாம். பட் அது அந்த காரணம் கிடையாது. ஓகே. ஓகே. அண்ட் மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ பற்றி நம்ம இன் டீட்டெயில்டாக நாளைக்கு டிஎன்டியில் பேசுவோம். ஓகேங்களா? நாளைக்கு இல்லைனா நாளன்னைக்கு டிஎன்டியில் பேசுவோம். எப்போனா ஒரு நாள் டைமில் பேசுவோம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கான டிஎன்டி ஜூலை 2022 என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எடிட்டோரியல்ஸ். எடிட்டோரியல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஃபோக்கஸ் ஆன் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் டு கவுண்டர் த அன்எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வந்து ஆத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்போ இதிலேருந்தே நமக்கு என்ன தெரியுதுன்னா, டு கவுண்டர் த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ ஆர் த ப்ராப்ளம் we have to focus on the female employability. எம்ப்ளாய் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும், ஃபீமேல்ஸை எம்ப்ளாய் பண்ணுற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சில டேட்டாஸ்லாம் அவர் வந்து கொடுக்குறாரு. என்ன டேட்டாஸ்ன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இட் இஸ் பப்ளிஷ்ட் பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். ILO வந்து ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட் இது. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஹஸ் பீன் இன் 2000s எவ்வளோ இருந்துச்சுன்னா, இட் இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி 2% இருந்துச்சு. 2% தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டே இருந்ததா இன் இந்தியா. அது எவ்வளோ தூரம் உயர்ந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 இட் வெண்ட் அப் டு 5.8%.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு குறைஞ்சி it came down to 4.1% in 2022. Okay, and then they have also said that with respect to the labor force participation rate, labor force participation rate அப்படினா என்னன்னா, இப்போ ஒரு 100 எலிஜிபிள் ஆன willing ஆன அதாவது வந்து வேலை செய்யக்கூடிய பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள், ஓகேங்களா, 100% இருக்காங்க அப்படின்னா அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகே, இப்போ வந்து இப்போ படிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணுவாங்க, எனக்கு வேலை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து காத்துட்ருப்பாங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறவங்கள எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது அப்படிங்கிறது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகேங்களா, அது 61.6% வந்து இருந்திருக்கு 2000. அதாவது வந்து 100 பேர் இருக்காங்கன்னா 61 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஆனால் 2018 அது 49% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 2022 அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகி 55.2% ஆச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் ஃபீமேலில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா வந்து 2018 24.6%லேருந்து கொஞ்சம் ஏறி இருக்கு. 2022 36.6%. இவ்வளோ பர்சன்டேஜ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமானா ரொம்பலாம் தேவையில்ல, இந்த பர்சன்டேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல் லேபர் பற்றி ஏதாவது கேட்கும்போது இதை நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் டு த வேர்ல்டு ஆவரேஜ் இட் இஸ் லோ. ஓகேங்களா, வேர்ல்டு ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 53.4%. வேர்ல்டுலேயே 100 பேர் ஃபீமேல் 100 ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து நான் வேலை செய்யணும்னு வில்லிங்காக இருக்கிறாங்கன்னா 50 பேருக்கு தான் கிடைக்குது, 53 பேருக்கு தான் கிடைக்குது. ஆனால் இந்தியாவில் 100 பேர் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ வேலை செய்யணும்னு வில்லிங்காக இருக்காங்கன்னா எவ்வளோ பேருக்கு தான் வேலை கிடைக்குது? வெறும் 38 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இந்த டேட்டாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றது எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, இப்போது நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஒய் திஸ் ப்ராப்ளம், சேலஞ்சஸ் இன் த ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட். ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட்டை உறுதிப்படுத்துறதுல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஹோம் பேஸ்டு ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஏன் இது குறையுது? ஈவன் தோ வி ஹாவ் இன்க்ரீஸ்ட் அவர் ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் ஏன் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர்லேயே ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we didn't encourage the labor intensive jobs. We have encountered the jobless growth. jobless growth தான் வந்து இந்தியா வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கே தவிர we didn't encourage the labor incentive jobs because of the extensive focus on the service sector. சர்வீஸ் செக்டாரில் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். சர்வீஸ் செக்டாரில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது, பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we should have focused on the manufacturing sector. மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருந்து தான் நம்ம சர்வீஸ் செக்டாருக்கு வந்திருக்கணும். பட் straight away what we have done is we have moved from agriculture sector to jumped into service sector. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேபர் டிரான்சிஷன் நமக்கு ஒழுங்காக நடக்கலை. அதனால தான் ஸ்டில் வி ஆர் ஃபிக்ஸ்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து அக்ரிகல்ச்சரில் நமக்கு 50% வந்து இன்னுமே வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு செக்டாரில் தான் வந்து வேலையில் இருக்காங்க. ஓகேங்களா, இன்னும் 50% ஆஃப் த லேபர். ஓகே, இது ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க எப்படி டெவலப் ஆகுறாங்க அப்படின்னா தே வில் ஹாவ் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். ஓகேங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்தவுடனே தே வில் ஹாவ் சர்ப்ளஸ் கமாடிட்டி. ஓகேங்களா, சர்ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ் இருக்கும். இந்த சர்ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸை they will induce into manufacturing. அப்போது அர்பன் சென்டர்ஸ் வளரும், அர்பன் சென்டர்ஸ் will develop. ஓகேங்களா, இந்த மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதனால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து
the labor will convert from the agricultural labors, urban rural background ல இருந்து urban background க்கு migrate ஆவாங்க. ஓகேங்களா? அப்போ நிறைய பேர் வந்து இங்க இருந்து இங்க மாறுவாங்க. இதுக்கு சர்வீஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்து சர்வீஸ் செக்டாருங்கிற ஒரு விஷயமே வளரும். இது இப்படி வளரணும். Then it is called as an organic growth. இங்க இருந்து இங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. இவங்க வந்து agricultural labors, இவங்க blue collar workers இருப்பாங்க. அங்க இருந்து கொஞ்சம் இங்க இவங்களுக்கு வந்து standard of living increase ஆகும். So they will invest in their future children with education, health. இதன் மூலமா அவங்களுடைய பசங்க white collar job ஆன இந்த சர்வீஸ் செக்டாருக்கு மாறுவாங்க. ஆனா நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படினு பாத்தீங்கன்னா we straight away jumped into here. அக்ரிகல்ச்சர்ல இருந்து straight away we have jumped into service sector. ஓகேங்களா? அதனால நம்மளால we can't provide our services to our local industries. அதனால தான் இப்பயுமே நம்ம என்ன பண்றோம்னா அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு we are giving our services. இதெல்லாம் என்ன பண்றாங்க? இன்ஃபோசிஸா இருக்கட்டும் இல்ல டிசிஎஸ்ஸா இருக்கட்டும் என்ன பண்றாங்க? என்ன சர்வீசஸ் யாருக்கு கொடுக்குறாங்க? they are giving to their American clients because there is no manufacturing clients here. ப்ராப்ளம் அங்க தான் இருக்கு. அப்போ இங்க தான் வந்து நிறைய ஜாப்ஸ் கொடுக்க முடியும். அதனால தான் we are more concentrating on manufacturing. வந்த உடனே வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்திய கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணாங்க. மேக் இன் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து ஜீரோ எஃபெக்ட் ஜீரோ டிஃபெக்ட், அதுக்கப்புறமா வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸு, தென் வந்து ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கீம்ஸை போட்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரை பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்னங்கிறது தான் அடுத்த நம்ம வரப்போகிற நியூஸில் நம்ம பார்க்க போகிறோம். பட் இந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்ட்ரக்சரல் ஃப்ராஸ் வந்து இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா we couldn't concentrate, we couldn't generate more jobs. ஜாப் இன்சென்டிவ் க்ரோத்தாக நம்மளால் வர முடியல, ஜாப்லெஸ் க்ரோத்தாக தான் வந்துச்சு நம்மளுக்கு. அதனால தான் ஜிடிபி ஏறினாலும் நம்மளுக்கு வந்து அது ஒரு க்ரோத்தாக ஜாப் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகலை. இது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து 2000s கிட்டத்தட்ட வந்து 50% இருந்திருக்கு. பட் ஜிடிபி ஏற என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் 24% வந்துருச்சு இன் 2018. இது என்ன எதனால் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ளா. முதல்ல வந்து எக்கனாமிக்கலி வந்து ஸ்ட்ரக்சரல் ஃப்ளா பார்த்தோம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஃப்ளா. கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஏறின உடனே மறுபடியும் உமனை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்னு மட்டும் வேலைக்கு போயிட்டு உமனை வந்து வீட்டிலே இருந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பொட்டென்ஷியலை அவங்களால வந்து கான்ட்ரிபியூஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ சொசைட்டியல் ஃப்ளாவும் இருக்குது இதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் ஹோம் பேஸ்டு ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட். அதுக்கப்புறம் உமனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வெளியே போகிறதுல அவங்களுக்கு சில ஸ்ட்ரக்சரல் இடைப்பாடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து சொசைட்டியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதுக்கடா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வீட்லேயே அவங்களுடைய ஹோம் ஒர்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய இருக்கிற மாதிரியான ஒரு லைட் ஹார்ட்டட் ஒர்க்கை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ராய்டரி போடுறது, அதுக்கப்புறமா வந்து தையல் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இது வந்து என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹை பேய்டு ஜாப் கிடையாது, லோ பேய்டு ஜாப் தான். இருந்தாலும் அவங்க அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனாலையும் சில ப்ராப்ளம்ஸ் வருது. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் உமன். நீங்கள் என்ன இப்போது பார்க்கலாம், நீங்கள் வந்து இப்போது ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அர்பன் ஒர்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியாது. தேர் வுட் ஹவ் பீன் அ ஜெண்டர் பேரியர். என்ன பேரியர் அப்படின்னா இப்போ ஒரு ரிசப்ஷனிஸ்டா நீங்கள் நிறைய வந்து என்ன பண்ணுவீங்கன்னா வந்து ஃபீமேல் எடுங்க அப்படின்னு வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டீச்சரா ஃபீமேல் எடுங்க. இப்போது ரூரலில் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இது வில்லேஜில் இதில் இறங்கி ஃபார்மில் இறங்கி ஒர்க் பண்ணணுமா ஃபீமேல் எடுங்க. இதெல்லாம்
பிங்க் ஒர்க் அப்படின்வாங்க, பிங்க் காலர் ஜாப்ஸ் அப்படின்வாங்க. அதாவது வந்து அது வந்து வெறும் ஹாஸ்பிட்டாலிட்டியா, நர்ஸா, ஃபீமேல் எடுங்க. அதாவது வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுற மாதிரியான சில வேலைகளை மட்டும்தான் வந்து ஃபீமேலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே தவிர மற்ற இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே ஃபீமேலை எடுத்தாலுமே தே ஓன்ட் பே ஈக்குவல் ஜாப் டு தட் ஃபீமேல் பார்ட்னர்ஸ். ஓகே, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அர்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டு த உமன். அண்ட் தென் லிமிட்டட் ஆக்சஸ் டு த கேபிட்டல். இப்போது நம்மளுடைய கேபிட்டல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இப்போ ஒரு சொத்து இருக்குது, ஒரு ஃபேமிலியில் ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா ஃபீமேல்ஸுக்கு வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும்னு என்ன தான் சட்டம் இருந்தாலுமே அது மேலுக்கு தான் போகும், ஃபீமேலுக்கு மேக்ஸிமம் போகாது. அப்போ அவங்கக்கிட்ட வந்து இப்போ ஒரு தொழில் பண்ணணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருந்தாலுமே இல்லைனா அவங்களுடைய மதர் இன்லாஸுக்கு போயிடும் அந்த சொத்தை, தே வில் கேப்சர் இட். ஓகேங்களா, அப்போது அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய கஸ்டடிக்கே அந்த காசு போயிடும். அப்போது இது ஒரு மேல் டுவர்ட்ஸ் மேல் டாமினேட்டட் சொசைட்டியாகவே பேட்ரியார்கியல் இதுவாகவே இருக்கிறதுனால தே லேக் தேர் ஓன் கேபிட்டல் ஃபார் எனி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, இது ஒரு பெரிய ப்ராப்ளம். லேக் ஆஃப் ஆக்சஸ் ஆஃப் கேபிட்டல் அண்ட் மேல் கண்ட்ரோல்டு பிஸ்னஸ், திஸ் ஆல்சோ இண்டர்ஸ் த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஓகே, அப்போ இதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ், what are all the recommendations they are giving அப்படினு பார்த்தீங்கன்னா, they are giving some important recommendations like collective action through self-help groups. இதை நீங்கள் எக்ஸாம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா, self-help groups is an important topic in your GS2. ஓகேங்களா, ஸோ self-help groupஸுக்கு வந்து நீங்கள் collective actions கொடுத்து self-help program can increase and train the woman, ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து வளர்க்கலாம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அது நெசசரி அந்த கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, கேபிட்டல் இன்ஃபியூஷன் கேன் பி டன் த்ரூ த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் ஆக்குபேஷன்ஸை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம். எப்படின்னா, இன் ரூரல் ஏரியாஸ் பை ப்ரொவைடிங் நெசசரி வாட்டர் ரிசோர்ஸஸ் லைக் வாட்டர். ஓகே, அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் ஆக்சஸ். இன் அர்பன் ஏரியாஸ் அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸை வந்து சரி பண்ணி கொடுக்குறது. ஓகே, லைக் பெட்டர் ஒர்க் பிளேஸ் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட்ஸ், கிரிஷிஸ். ஓகே, லைக் தட் இட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் ஆக்சஸையுமே வந்து அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். மார்க்கெட் ஆக்சஸ் த்ரூ நெசசரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸ் தான். நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்கீம் இருக்குது. அது என்னது, இட் இஸ் நத்திங் பட் அந்த இலவச பேருந்து பயணம். ஓகேங்களா, விடியல் பயணம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சஸை வந்து உண்டாக்கி கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலெக்டிவைஸ் த உமன் அண்டர் பிளான்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். பிளான்டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து கலெக்டிவைஸ் பண்ணுறது, அதாவது அவங்களுக்கு தேவையான ஸ்கில்லை வளர்த்து கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த இன்சென்டிவ்ஸை கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், தேர் இஸ் அ ப்ரோக்ராம் கால்ட் அஸ் லாக்பதி டிடி. லாக்பதினா என்ன, லாக்னா என்ன, 1 லட்சம், அதாவது வந்து ஒரு அக்காவை லட்சாதிபதி ஆக்குறது அப்படிங்கிறது தான் இதோடைய லிட்ரலான மீனிங். ஓகேங்களா, லாக்பதி டிடி, டிடினா அக்கா. ஓகே, ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி இன்டென்சிவைஸ்டு டு இன்க்ரீஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் என்டர்ப்ரனர் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன். ஸோ ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன், இஃப் இட் கேன் பி இன்க்ரீஸ்ட் இன் த லேபர் ஃபோர்ஸ், திஸ் கேன் டபுள் யுவர் ஜிடிபி. ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே உங்களுக்கு இவ்வளோ ஜிடிபி வந்திருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் வந்து அவங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிலே ஈடுபடலை. அப்போ ஈடுபட்டாங்க அப்படின்னா திஸ் வில் ஒன்லி இன்க்ரீஸ் அவர் ஜிடிபி. அப்போ நம்மளுடைய கண்ட்ரியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் விச் வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் அண்ட் வி கேன் ஆல்சோ ரெடியூஸ் த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆல்சோ பை concentrating on these kinds of activities. அப்படிங்கிறது தான் இந்த ஆத்தருடைய recommendations. ஓகே, ஃபினான்ஸ் கமிஷன் மெம்பரில் ஏன் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் மெம்பரை இருக்க காரணம் என்ன சார்? ஜுடிஷியரிக்கும் ஃபினான்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஸ்? ஸோ அது கான்ஸ்டிடியூஷனில் இருக்குங்க, அவ்வளோதான். அதில் கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க. மேபி இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல். குவாசின்னா வந்து இப்போது ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ் பண்ணுறீங்கல்ல, அப்போ அந்த ஜட்ஜிங் வந்து ஒழுங்காக இருக்கணும்ல, அந்த க்ரைட்டீரியா ஒழுங்காக இருக்கணும்ல, அதுக்காக கூட மேபி தே ஹாவ் இன்டியூஸ்டு த ஜட்ஜ்
okay, as a member of finance commission. Service sector offer only few employment, manufacturing more employment. Yes, service to bank, hospital, supermarket. 20 and 21st DND வந்து நீங்க இப்போதான் புதுசா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். 20 and 21st DND வந்து நமக்கு 21st and 22nd இன்னைக்கு தான் 22nd. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே டிஎன்டி வந்து நாளைக்கு நாளன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதை மட்டும் பார்த்தா போதுமான்றது, இதை மட்டும்னு எதையுமே சுருக்காதீங்க. பட் அட்லீஸ்ட் இதையாவது பார்க்கணும். நான் எப்பயுமே அதை தான் உங்ககிட்ட சொல்லுவேன். அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள். சம்திங் இட் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஓகேங்களா? அப்போது அதையும் பார்க்கலாமா அப்படின்னா டைம் இருந்தால் நான் மேக்ஸிமம் வந்து இருக்கிற எல்லா ஹைலைட்டான நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகேங்களா? இந்துவில் இருக்கக்கூடிய அன்னிக்கான நியூஸ் பேப்பர்ஸில் என்னென்ன ஹைலைட் யூபிஎஸ்சிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியாதவங்க, படிக்க முடியாதவங்க, ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கைண்ட்லி ரீட் அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த எடிட்டோரியல்ஸ். ஏதோ ஒரு எடிட்டோரியல்ஸையாவது நீங்கள் படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸையாவது நீங்கள் படிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக வரும். அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் எப்படி புரிஞ்சிக்கணும்னு தெரியும். அந்த புரிஞ்சிக்கிற தன்மை தான் உங்களுக்கு ரைட்டிங்கில் யூஸ் ஆகும். அந்த ரைட்டிங்க்கு அப்புறமா தான் உங்களுடைய ஸ்பீச்சில் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் வர்றவங்க திஸ் கிளாஸ் இஸ் எனஃப். ஓகே, தோழி விடுதி ஸ்கீம் ஆல்சோ இஸ் அ குட் எக்ஸாம்பிள். ஆனால் இதெல்லாம் யூபிஎஸ்சியில் எழுத முடியாது நம்மளால். ஓகேங்களா? டிஎன்பிசியில் யூ கேன் ரைட். என்சிஆர்டி நான் மக்கன்லால் படித்ததில்லை, ஆர்எஸ் சர்மா தான் படிச்சிருக்கேன். ஸோ ஆர்எஸ் சர்மா இஸ் பெஸ்ட் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு மீ. ஓகே, முத்ரா ஸ்கீமில் உமன் ரிசர்வேஷன்ஸ் பர்சன்டேஜ் பேஸ்ட் இருக்கா சார்? முத்ரா ஸ்கீமில் உமன் ரிசர்வேஷன் ஸ்டாண்டப் இண்டியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதில் உமன் ரிசர்வேஷன் இருக்குது. உமன் SC/STs இவங்களுக்கு இருக்குது. ஓகே சார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுனா வந்து அது வந்து நெகட்டிவ் ரேட், இது பாசிட்டிவ் ரேட். இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது, ஓகேங்களா? இவ்வளோ பேர் 100 பேர் வந்து வில்லிங் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுல எவ்வளோ பேர் வந்து வேலையில் இருக்காங்க, வேலை எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுதான் லேபர் பார்ட்டிசிபேஷன். ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து அதாவது வந்து லேபர் பார்ட்டிசிபேஷன், அதுக்கு வில்லிங் அண்ட் நான் வில்லிங் லேபர்ஸ் இவங்க யாருமே வந்து எம்ப்ளாய் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சார், ஃபார் ரிவிஷன் ஓன் நோட்ஸ் ஆர் என்சிஆர்டி? ஃபஸ்ட்டு வந்து என்சிஆர்டி, அதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் யூ கேன் மேக் யுவர் ஓன் நோட்ஸ். ஓகே, ஓன் நோட்ஸ் வந்து டாபிக் வைஸ் தான் போகணும். அது மெயின்ஸுக்கு இருந்தால் போதும். பிலிம்ஸுக்கு என்சிஆர்டியை ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. டிஎன்டி டெஸ்ட் எப்படி அட்டென்ட் பண்ணுறதுனா, நோக்கம் ஆப்பில் நம்மளோட டெஸ்ட் வந்து வாரம் அப்லோட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 2% 4% அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க. 2% 4% அப்படின்னா வந்து இப்போ டோட்டலாக வந்து இப்போ வந்து இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்கங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வந்து எம்ப்ளாயபிளாக பண்ண முடியல, எம்ப்ளாய்மெண்ட்டே உருவாக்கவே முடியல. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்கி அதுக்கப்புறமா வந்து அவங்களால வேலை கிடைக்கல அப்படிங்கிறது வேறு. ஏன்னா அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்காது, இல்லைனா வந்து இங்கேருந்து அங்கே போக முடியாது, அந்த மொபிலிட்டி இருக்காது, அதெல்லாம் வேறு. ஓகேங்களா? ஆனால் எம்ப்ளாய்மெண்ட்டே உருவாக்க முடியல இவங்களுக்குலாம். அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்மெண்ட் செக்டார். இந்தியாவுடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? இட் இஸ் அ செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் ரிப்போர்ட். இட் இஸ் அ செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அதாவது வந்து
in 2013 and 14, in 2013 and 14, we have exported nearly 15 billion dollar equivalents of garments. ஓகேங்களா, இந்தியாவோட கார்மெண்ட். ஆனால் இப்போ அடுத்த 10 வருஷத்தில் அது அட்லீஸ்ட் ஏறி இருக்கணும்ல, ஏறவும் இல்லை. இட் ஹாஸ் பீன் நியர்லி ஸ்டாக்னண்ட். கிட்டத்தட்ட வந்து 14.5 பில்லியன் தான் இப்பயுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷனில், இப்போ இருக்கக்கூடிய அந்த பாப்புலேஷன் க்ரோத்தில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ரெக்ரெசிவ் ஒன்லி. இட் இஸ் நாட் ஸ்டேக்னண்ட் ஆல்சோ, இட் இஸ் ரெக்ரெசிவ். ஓகேங்களா. ஆனால் அவர் ரிவல்ஸ், கார்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ரைவல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, பங்களாதேஷ், வியட்நாம், சைனா, இவங்கெல்லாம் இந்த சூழ்நிலையில் இந்த 10 வருஷத்தில் தே ஹவ் என்கவுண்டர்டு பாசிட்டிவ் க்ரோத். ஓகேங்களா. எவ்வளோ க்ரோத் வந்திருக்கு அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வியட்நாம் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஹஸ் grown to 82% இந்த சேம் டெக்கேட்டில் 2013 to 23 இந்த டெக்கேட்டில் கிட்டத்தட்ட வந்து 82% வந்து உயர்ந்திருக்கு அவங்களுடைய பர்சன்டேஜ். பங்களாதேஷ் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 70% உயர்ந்திருக்கு. சைனா பார்த்தீங்க அப்படின்னா $114 பில்லியன் அவங்க வந்து கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்லேயே சம்பாதிக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம், என்ன சேலஞ்ச், நம்ம என்ன சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் செல்ஃப் இன்ஃப்ளெக்டட். அதாவது அவங்க உங்களுக்கு டஃப் கொடுக்கல, நீங்களே உங்களுக்கு டஃப் கொடுத்துக்கிறீங்கன்றாங்க. ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை டியூட்டிஸ் அண்ட் பேரியர்ஸ் ஃபார் ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்குது. ஹை டியூட்டிஸ், இம்போர்ட் டியூட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்மளால் கம்மியான விலையில் ரா மெட்டீரியல்ஸ் வாங்க முடியல. ஸோ த எக்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பை ரா மெட்டீரியல்ஸ் விச் ஆர் டொமஸ்டிக்லி அவைலபிள். ஓகேங்களா. டொமஸ்டிக்லி அவைலபிள் ரா மெட்டீரியல்ஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்புட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளால் காம்படிட்டிவ் ப்ரைஸிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ த காம்படிட்டர்ஸ் ஆர் சூஸிங் வியட்நாம், பங்களாதேஷ், சைனா ஓவர் இந்தியா. ஸோ இது ஒரு ப்ராப்ளம், ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட். அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸ், இதுவுமே வந்து ரா மெட்டீரியல் வந்து சம்மந்தப்பட்டது தான். என்னென்னா, இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல் இம்போர்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே ஹவ் இம்போஸ்டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களா, அந்த இம்போர்ட் பண்ணுறது வந்து இந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு குவாலிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்போது இந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அது என்ன ஆகிடும்னா வந்து டைம் கன்சியூமிங்காகவும் மணி கன்சியூமிங்காகவும் மாறிடுது. அதனால் நம்மளால் வந்து கரெக்டாக வந்து we can't control it. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, காம்ப்ளெக்ஸ் கஸ்டம்ஸ் இன்னுமே வந்து பழைய சிஸ்டமெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குவாலிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா இவ்வளோ டைம் ஆகும், டைம் ஆனவுடனே அப்ரூவல் கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், அப்ரூவல் கொடுக்கறதுக்கு கரப்ஷன், லஞ்சம் வாங்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனாலையும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஆர்கிக் கண்ட்ரோல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ். என்னதான் ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் இருந்தாலுமே தட் இஸ் வெரி செலக்டிவ். சில ஃபேப்ரிக்குக்கும் அதுக்கப்புறமா வந்து சிந்தட்டிக் பொருட்களுக்கும் மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் காட்டனுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸே கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆகாது. ஸோ அதனால் வந்து ரொம்ப செலக்டிவாகவும் ஃப்ளாடாகவும் இந்த ப்ராடக்ட் லிங்க் இன்சென்டிவ்ஸ் இருக்கிறது இன்னொரு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து வந்து ரைசிங் இம்போர்ட்ஸும் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆக வேண்டிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் நமக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகுது இம்போர்ட். ஓகேங்களா. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா. இதெல்லாம் ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியாவுடைய கார்மெண்ட் செக்டர். கார்மெண்ட் செக்டரில் நம்ம ஏன் வந்து இவ்வளோ பர்டிகுலராக கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அ லேபர் இன்டென்சிவ் செக்டர். நிறைய லேபரை வந்து நிறைய பேருக்கு வந்து வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய செக்டாரில் கார்மெண்ட் செக்டர் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் செக்டர். ஸோ இப்போ ஏன் வந்து ஜாப்லெஸ் க்ரோத் ஆகுதுங்கிறது புரியுதா. ஆல்ரெடி பொட்டென்ஷியலாக இருக்கக்கூடிய ஏரியாவையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் மேக்கிங் காம்ப்ளெக்ஸ் பாலிசிஸ் அண்ட் ஹார்ட் டு கிரியேட் எனி எம்ப்ளாய்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஓகே. அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸும் அவங்களே கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணாதீங்க. அதாவது வந்து இது வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம்னு சொன்னாங்களோ அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஓகே. அப்போது இந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணுற ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அண்ட் தென் கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஆர்கிக் ரூல்ஸே வச்சுருக்காதீங்க, பழைய காலத்து ரூல்ஸே வச்சுருக்காதீங்க.
அதுக்கப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம்ஸை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை, அதே மாதிரி டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் வருதுல்ல, அப்போ அதோட எஃபிஷியன்சியை அதிகப்படுத்தி காஸ்ட்டை கம்மி பண்ண பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும்? R&Dயில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டையும் அதே மாதிரியே வந்து யூ ஹாவ் டு ஃபெசிலிட்டேட் வித் பெட்டர் ஆக்சசபிலிட்டி அண்ட் என்கேஜ்மெண்ட். ஓகே, இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா கார்மெண்ட் செக்டார் வில் அகெயின் பி பூஸ்டட். ஓகே, ஸோ நிதிஷ் குமார், CM of Bihar, okay, he has repeatedly raised the Bagmati River flooding concerns with Nepal ex-prime ministers. Okay, NCERT புக்ஸ் கண்டிப்பாக படிக்கணுமா இல்லை TN? ஸோ இதுவுமே நான் நிறைய வாட்டி சொன்ன கொஸ்டின், ஆன்சர் பண்ண கொஸ்டின் தான். நீங்கள் எது படிச்சிட்டிங்களோ அதையே படிங்க. இப்போ NCERT சின்ன வயசில் படிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், யூ கேன் ரீட் NCERT. இல்லை SCERT நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், எனக்கு இப்போ கூட எனக்கு எல்லாமே தெரியும், NCERT யூ கேன் ரீட். நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, கைண்ட்லி ரீட் ஃப்ரம் NCERT. ஓகே, PIB ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ். PIB, what is the difference between statutory and constitutional body? Okay, so first of all PIB ன்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, PIB தான் வந்து மெயின் சோர்ஸ். கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய நியூஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா PIBலேருந்து தான் வரும். அதில் இருந்து தான் நியூஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து சேகரித்து அவங்க நியூஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்காமல் PIBலேயே படிக்கிறீங்க, இவ்வளோ தான் வித்தியாசம். அதுவும் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய நியூஸ் தான் PIBயில் வரும், மற்ற நியூஸஸ்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் கவர்மெண்ட் கிட்டேருந்து நேரடி அப்டேட் வாங்கணுன்னா PIB நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி PIBங்கிறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான சோர்ஸ்லாம் கிடையாது, எல்லாத்துலேருந்தும் படிக்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து அவங்களுடைய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலை வந்து இன்னும் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ணி PIB அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோலாம் ரொம்ப போட்டு மெனக்கிடவே தேவையில்லை. UPSC எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஓகேங்களா? PIB படிக்கணுமா, யோஜனா படிக்கணுமா, அதை படிக்கணுமா, இதை படிக்கணுமான்ட்டு ரொம்ப போட்டு மண்டையை போட்டு உடச்சிக்காதீங்க. ஓகே, இஃப் யூ ஹாவ் டைம் யூ கேன் ரீட், பட் யூ டோன்ட் ஹாவ் த டைம், யூ ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஓகேங்களா? ஒரு மாதம் படிப்பீங்க, 2 மாதம் படிப்பீங்க, இந்த கன்சிஸ்டன்சி இருக்காது நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ஒழுங்காக நம்மளால் பண்ண முடியுமோ இந்த டைமில், இந்த ஒரு வருஷத்தில் நம்மளால் இவ்வளோ தான், சில விஷயங்கள் தான் பண்ண முடியும், அந்த விஷயத்தை ஒழுங்காக பண்ணி திருப்பி 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 அதையே பண்ணி we have to be very stronger in that area. அவ்வளோதான். ஓகேங்களா? அதை மட்டும் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். NCERT-யா கண்டிப்பாக படிக்கணும், அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் NCERT, ஏன்னா அதுதான் பேஸ், அந்த பேஸை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் யூ ஹாவ் டு ஆட் பிகாஸ் ஆஃப் வேல்யூ அடிஷன், எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் ரெலவெண்ட்டாக இருக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். அதனால் ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அந்த ஏதோ ஒரு சோர்ஸ் கேன் பி ஹிந்து, கேன் பி இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓகே, இந்த மாதிரியான ஒரு சோர்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, போதுமானது. அதுக்கும் மீறி உங்களுக்கு இது என்ன சொல்கிறது, பிகாஸ் திஸ் எக்ஸாம் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ்க்காக எனக்கு இன்னும் ஏதாச்சும் ஒரு இது படித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இயர்லி கம்பைலேஷன்ஸ் வரும், அதை உட்காந்து படிங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ப்ரிலிமினரி அப்போ 365, அதுக்கப்புறமா வந்து வேறு ஏதாவது வந்து நெட்டில் அதாவது வந்து யூடியூப்பில் வந்து அதே மாதிரி கம்பைல்டாக வந்து அந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக வந்த நேஷ்னல் பார்க்ஸ் இன் நியூஸ், அதுக்கப்புறமா வந்து மேப்ஸ் இன் நியூஸ், இப்படி வந்து கம்பைல் பண்ணி போட்டுருவாங்க அவங்களே. ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் போடுவாங்க. அந்த மாதிரியான இதுவை ஒரு ஃபுல்லாக வச்சு ஒரு வாட்டி பார்த்துருங்க, நோட்ஸ் எடுத்து அதை வச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஷுட் நாட் பி தேர் ஃபார் யூ. ஓகேங்களா? அந்த ஃபியர்னால தான் நீங்கள் இதை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமா, அதை பார்க்கணுமான்ட்டு தேவையில்லாமல் டைவர்சிஃபை பண்ணிவிடுவீங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிவிடுவீங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தீம்ஸ், NCERT இதை மட்டும் பாருங்கள். இட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? டு கிளியர் 60% to 60 to 70% of the UPSC questions, it is more than enough. Okay,
ஸோ அதனால் இதை மட்டும் பாருங்கள் போதும். அது இல்லாமல் நம்மளோட டிஎன்டியை பார்ப்பீங்க. டிஎன்டியை பாருங்கள். இட் இஸ் ஓகே. இட் இஸ் யாருக்குமே வந்து அந்த 10 கொஸ்டின் தெரியாதுங்க. இப்போ 100 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. டோன்ட் ரன் ஃபார் தட் எலூசிவ் 10 கொஸ்டின்ஸ். எப்பயுமே லைஃப்பில் வந்து 80-20 ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 80-20 ரூல். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன், இட் இஸ் ஃபார் யுவர் லைஃப். ஓகேங்களா? 80-20 ரூல். 80% நம்மக்கிட்ட இருக்கும் ஒரு விஷயம், 20% நம்மக்கிட்ட இருக்காது. You will be more obsessed on that 20% and you will leave the 80% which we are having. ஓகேங்களா? எது இருக்கோ அதை நம்ம விட்டுருவோம், நம்ம கண்டுக்கவே மாட்டோம். பட் அதுக்கு வந்து நம்ம பிளஸ்டுன்னு நம்ம நினைக்கவே மாட்டோம். 80% நம்மக்கிட்ட இருக்குது, அப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் நினைக்க மாட்டோம். அந்த 20% இல்லை 20% இல்லைன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா இந்த 80% கன்சாலிடேட் பண்ணாமல் விட்டுருவோம். அது எப்போ தெரியும்னா இந்த 80% போகும்போது தான் தெரியும், அந்த 20% வரும்போது. ஓகேங்களா? ஸோ டோன்ட் எவர் what to say, run for more and more syllabus, more and more கண்டென்ட்டுக்கு வேறு டைவர்சிஃபை சோர்ஸுக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி ஸ்டிக் ஆன் த ஸ்டாண்டர்ட் புக்ஸ், என்சிஆர்டி, ஸ்டாட்டிக் போர்ஷன். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் அடிக்கடி சொல்கிறது இதுதான், ஸ்டாட்டிக் போர்ஷனில் ஸ்ட்ராங்காக இருங்க. காம்ப்ளிமெண்ட் இட் வித் கரண்ட் அஃபேர்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, அது போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. யூ கேன் கிளியர் திஸ் எக்ஸாம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? படிக்கணும். படித்ததை நீங்கள் 3 மணி நேரம் படிக்கிறீங்களா, 6 மணி நேரம் எழுதணும். அதுதான் முக்கியம். இதுதான் மந்த்ரா ஃபார் யுவர் கிளியரிங். ஓகேங்களா? 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்க, 6 ஹவர்ஸ் எழுதுறீங்க. படிக்கிறீங்க, எழுதுறீங்க. இன்ட்டு 2 இன்ட்டு 3 ரிவிஷன் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு டைம் இருந்தால் தான் ஒரு சோர்ஸையே நீங்கள் தொடணும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா தொடாதீங்க. ஓகே, அதே மாதிரி வந்து இது ஸ்டாச்சுட்டரி பாடிக்கும் கான்ஸ்டிடியூஷனல் பாடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிருந்தீங்க. கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஆர்டிக்கல் மூலமாக கிரியேட் பண்ண பாடி தான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது ஒரு ஆக்ட் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட பாடி ஸ்டாச்சுட்டரி பாடி. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்து ஆர்டிக்கல் 324. ஆர்டிக்கல் 324, ஆர்டிக்கல் 280 எலெக்ஷன் கமிஷனை உருவாக்கியிருக்கோம், ஃபினான்ஸ் கமிஷனை உருவாக்கியிருக்கோம். தீஸ் ஆர் ஆல் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட். இது என்ன உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் போர்டை உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலை உருவாக்கியிருக்கோம். தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பாடிஸ் ஆர் கால்ட் அஸ் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ், த பாடிஸ் விச் ஹவ் பீன் கிரியேட்டட் பை அன் ஆக்ட். இதுதான் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுக்கான வித்தியாசம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நிதிஷ்குமார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he has raised the issue of Bagmati River. Bagmati River issue என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is flooding. Okay, flooding in the Bihar, it is causing flooding in the Bihar. ஸோ அதனால் வந்து இந்த Bagmati River issue பற்றி he has raised concern. ஓகேங்களா? இந்த அப்போ Bagmati River பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். Bagmati River because it is geography. ஜாகிரஃபியில் இந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் கேட்பாங்க. ரிவர்ஸ் இன் நியூஸ், பிளேசஸ் இன் நியூஸ். ஓகே, ஸோ it originates in Nepal. நேபாளில் காட்மாண்டு வேலியில் இட் இஸ் ஆரிஜினேட்டிங். ஓகேங்களா? ஸோ இதோடைய இந்த பாஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கம்ஸ் அண்ட் டைரக்ட்லி ட்ரெயின்ஸ் இன்டு கங்கா. எங்கே இதுவாகும்னா கோரி கண்டக் அப்படிங்கிற அந்த பகுதியில் வந்து அது டைரக்ட்லி ட்ரெயின் ஆகும். கோரி அப்படிங்கிறது ஓல்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓல்டு கங்காவில் அது ட்ரெயின் ஆகும். இப்போ என்ன ஆகுதுன்னா இட் இஸ் சேஞ்சிங் இட்ஸ் கோர்ஸ் அண்ட் இட் இஸ் ட்ரெயினிங் இன் கமலா ரிவர் அப்படிங்கிற ஒரு ரிவரில் ட்ரெயின் ஆகுது. ஓகேங்களா? இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுமே ஒன்று இருக்குது. அது ஆனால் இந்தியாவில் இல்லை, பசுபதிநாத்தோடைய டெம்பிள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்துசம் அண்ட் இட் இஸ் அ ஹோலி பிளேஸ் ஃபார் போத் இந்துஸ் அண்ட் புத்திஸ்ட். ஓகே, ஸோ அந்த பீகாரோடைய அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பாகிமதி ரிவர். ஓகேங்களா? இந்த ரிவர் தான் பாகிமதி ரிவர். இந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பூரி கண்டக்கில் இது ட்ரெயின் ஆச்சு. இப்போ பாருங்கள் இது எங்கே ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதே பாகிமதி ரிவர் இட் இஸ் ட்ரெயினிங் இன் த கமலா ரிவர்.
So this is causing flooding in these areas. Problem இங்க அங்க தான் இருக்கு. Okay. So next வந்து Supreme Court is time and again telling that the bail which you have to bail பத்தி நிறைய நியூஸ் வந்துட்டே இருக்கு. So bail பத்தி ஒரு question வந்து கேட்கலாம், prelims-லயும் கேட்கலாம், mains-லயும் வந்து you can use it as a example. ஓகேங்களா? So Supreme Court is saying that seriousness of the charges alone cannot be a factor to deny the bail. அப்படி என்ன seriousness of the factor na individual is booked under the UAPA Act, Unlawful Activities Prevention Act ல அவங்க book பண்ணிருந்தாலும் it is even though serious because it is involving the problem endangering the integrity of India. அப்படியே இருந்தாலுமே you cannot deny the bail of that person because he is a trial, under trial, he is not a convict, he is only an accused. ஓகேங்களா? அதனால he should also enjoy the basic human rights or fundamental rights. ஓகேங்களா? Fundamental rights which is nothing but article 21, right to life and personal liberty, he should have that. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி அதனால பெயிலை வந்து நீங்கள் மறுக்கக்கூடாது, இல்லைனா வந்து ஃப்ரீக்கிஷ் பெயில் கண்டிஷன்ஸ்லாம் போடக்கூடாது. அதாவது என்ன மாதிரியான கண்டிஷன்ஸு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா அந்த பெயில் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட்டோடைய கூகுள் அந்த பாஸ்வேர்டு, கூகுள் மேப்புடைய பாஸ்வேர்டை வந்து போலீஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதையுமே அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் போடக்கூடாது பிகாஸ் தீஸ் கண்டிஷன்ஸ் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் த ரைட் டு ப்ரைவசி விச் இஸ் ஆல்சோ அ ரைட் டு லைஃப், விச் இஸ் ஆல்சோ இன்வால்விங் ரைட் டு லைஃப். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷன்ஸையும் போடாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ரைட் டு ஸ்பீடி ஜஸ்டிஸ், speedy trials, right to speedy trial is also a fundamental right under article 21. இதுவுமே முக்கியம். நான் சொல்றது இதெல்லாம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. right to speedy trial is fundamental right under article 21. right to privacy is also a fundamental right under article 21. okay. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? tips to avoid careless mistakes in exams. Garment sector la எதெல்லாம் include? Garment sector is nothing but அந்த நூல்ல இருந்து fully made cloth வரைக்கும் இருக்கிற எல்லாமே garment sectorல increase ஆகும். ஓகேங்களா? இதுவாகும். ஓகே, include ஆகும். How to read science and tech 6th to 10th NCERT or only focus on current affairs? ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது சார், அது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கண்டென்ட் கூட ப்ரிஃபர் பண்ணிக்கலாமா சார்? ஒரு நியூஸுக்கு நீங்கள் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி சார் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்குறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் ஃபார் another 5 years. அப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனோட தெரியும். அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். நெக்ஸ்ட் வந்து ப்ரீவேக்யூ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இதை வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? வாங்கி அதை நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். சயின்ஸ் அண்ட் டெக் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொல்கிறேன், என்சிஆர்டியை பேசிக் டாபிக்ஸை யூ ஹேவ் டு ரீட். பேசிக் டாபிக்ஸ் விச் இஸ் கம்மிங் அகெயின் அண்ட் அகெயின் இந்த என்சிஆர்டி யூபிஎஸ்சி தீம். பிஒய்க்யூவில் இருக்கக்கூடிய அந்த யூபிஎஸ்சி தீம் எடுங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்னென்ன மாதிரி இருக்கும்? டிஎன்டி, டிஎன்ஏ, ஆர்என்ஏ, அதுக்கப்புறமா வந்து ஜினோம் சீக்வன்சிங், அதுக்கப்புறம் ஃபங்கை, அதுக்கப்புறம் ப்ரெஷர்னா என்ன, மாஸ்னா என்ன, மெட்டல், நான் மெட்டல், இந்த மாதிரி வந்து டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை என்சிஆர்டியில் பேசிக் டாபிக்ஸாக படிங்க. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு டெக்னாலஜிக்கல் இஷ்யூஸ், அது கரண்ட் அஃபேர்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? பயோடெக்னாலஜி, நியூக்ளியர் டெக்னாலஜி, இந்த மாதிரி டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு கோ அண்ட் ரீட் இன் கரண்ட் அஃபேர்ஸ். என்சிஆர்டியில் அது பெருசாக இருக்காது. ஓகே. ஸோ டிப்ஸ் டு கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். எப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்னலாம் பண்ணுறன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து
உணர்ந்து அதை வந்து நோட் பண்ணி ஓ இதெல்லாம் நம்ம பண்ணுறோமா அப்படின்ட்டு வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். அப்போது ஏக்கு பதில் பிஏ மார்க் பண்ணுறது, பிக்கு பதில் சிஏ மார்க் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒழுங்காக ஒரு கொஸ்டினை இன்டர்பிரேட் பண்ணாமல் இருக்கிறதா இருக்கட்டும், தெரிஞ்சே ஒரு கொஸ்டினை விடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்க 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 மார்க் நிறைய எடுக்க 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 தான் உங்களால் வந்து அதை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் India is moving ahead with the vision of development and heritage. Prime Minister Modi வந்து சொல்லியிருக்காரு in his inauguration of 46th World Heritage Committee. World Heritage Committee வந்து inaugurate பண்ணியிருக்காரு. This World Heritage Committee is meeting annually. ஆனுவலாக வந்து இது வந்து மீட் பண்ணப்படும். இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேனேஜிங் ஆல் மேட்டர்ஸ் ஆன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸோடைய மேட்டர்ஸ் வந்து இது தீர்த்து வைக்கும். ஓகேங்களா, மேட்டர்ஸ் வந்து இது வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம், எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணலாம், ஒழுங்காக தான் வந்து அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை அந்த கன்சர்ன்டு கண்ட்ரிஸ் வந்து ஒழுங்காக பாதுகாக்குதா, இதெல்லாம் உட்காந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. 46th வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியை நம்ம வந்து முறையாக ஹோஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டியில் இது நம்ம 4வது வாட்டி இருக்கும். இது ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கமிட்டி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. எப்படின்னா யூஎன் ஜென்ரல் அசம்பிளி தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேங்களா, அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறதுல 21 பேர் இருப்பாங்க. இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க யாரை இன்க்ளூட் பண்ணணும், எந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இந்தியாவில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் மைதான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து நாமினேட் பண்ணோம். ஓகேங்களா, அந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பரியல் மவுண்ட் which is situated in the northeastern area in Assam particularly. It is belonging to the Ahom kingdom உடைய அந்த burial practice தான் இந்த மொய்தம்ஸ் அப்படிங்கிற அந்த burial practice. It is equivalent to the Egyptian pyramid system. ஓகேங்களா, அந்த அஹோம் கிங்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400-500 வருஷம் வந்து அசாமை வந்து ஆண்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது கிட்டத்தட்ட வந்து 130-150 மொய்தம்ஸ் இருக்குது அசாமை சுற்றி. அதில் ஒரு 30-40 மொய்தம்ஸ் வந்து நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இந்த மொய்தம்ஸை அறிவிச்சிருக்காங்க. திஸ் இஸ் த 43rd யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் which has been added to the list. நார்த் ஈஸ்டோடைய ஃபஸ்ட்டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டும் இதுதான். ஓகேங்களா, நார்த் ஈஸ்ட்டில் வெறும் மொய்தம்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். மொய்தம்ஸ் பற்றியும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் கிவன் இட் இன் யுவர் டிஎன்டி நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இது வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக நான் பிஐபியிலேருந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரியான விஷயங்களும் சில நேரம் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் உட்காந்து எல்லாத்தையுமே வந்து நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும் பிஐபியும் பார்க்கணும் டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது தேவையும் இல்லை, அதே மாதிரி வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஒரு சோர்ஸ் கரெக்டாக படிங்க, போதுமானது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் த மொய்தம்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அஹோம் கிங்டம் பற்றியும் கொடுத்துருக்கேன், டைனாஸ்டி பற்றியும் கொடுத்துருக்கேன், மொய்தம்ஸோடைய இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இது வந்து இன்னைக்கு வந்த நியூஸ். இன்றைக்கி என்ன நியூஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கியோட பிரசிடென்ட் ஹேஸ் செட் தட் he is ready to build a naval base in Cyprus. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கைவ்ஸ்லேருந்து எடுத்த நியூஸ் 1974 வந்த நியூஸ் இது. ஓகேங்களா, 50 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி ஹாஸ் இன்வேடட் த சைப்ரஸ். ஓகேங்களா, வித் த ஹெல்ப் ஆஃப் பிரிட்டிஷ் அண்ட் கிரீஸ், சைப்ரஸ், அப்புறம் டர்க்கி, இவங்க எல்லாருமே வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. சைப்ரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்மால் ஐலாண்ட் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த மெடிட்டரேனியன் சி. ஓகேங்களா, இந்த சைப்ரஸோடைய அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நிக்கோசா அப்படிங்கிறது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெஜாரிட்டி கம்யூனிட்டி வந்து கிரீஸ் கம்யூனிட்டி இருக்காங்க. ஆனால் மைனாரிட்டிஸ் வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கி பேசக்கூடிய கம்யூனிட்டி இருக்காங்க. ஸோ டர்க்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் 1974 டு ப்ரொடெக்ட் தயர் இன்ட்ரெஸ்ட் ஒரு கூ வந்தது. ஓகேங்களா,
கூ வரும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டர்க்கி மைனாரிட்டிஸ் தே ஆர் டிப்ளாயிங் தயர் ஃபோர்ஸ். ஓகேங்களா, அதனால் நார்தன் பார்ட் ஆஃப் சைப்ரஸை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த சண்டை, இந்த பஞ்சாயத்து இன்னும் 50 வருஷமாக ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன தேவை? சைப்ரஸ் மெடிட்டரேனியன் சீல இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டுன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் டர்க்கி. ஓகேங்களா, இந்த டர்க்கியில் இந்த ஏரியா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ஆனிட்டோலியா பிளாட்டூ. ஓகே, ஆனிட்டோலியா பிளாட்டூ. ஓகே, அந்த நீங்கள் த்ரைஸ்ன்னு இருக்கு பாருங்க, த்ரைஸ், இட் இஸ் ஆல்சோ பிலாங்கிங் டு டர்க்கி ஒன்லி. ஓகேங்களா, வேர்ல்டு வார் 1ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் பிகாஸ் தீஸ் ஏரியாஸ் ஆல் பிலாங் டு ஆட்டோமன் எம்பையர். டர்க்கிங்கிறது அந்த டைமில் கிடையாது, ஆட்டோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க. அதில் இந்த த்ரைஸ் வந்து இட் ஹாஸ் பீன் அனெக்ஸ்டு வித் யூரோப்பில் இருக்கக்கூடிய பல்கேரியா கூட அனெக்ஸ் பண்ணிட்டாங்களா இல்லை கிரீஸில் அனெக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராங்ஸ் இதுதான் வந்து கிலாஃபட் ராங்குன்னு சொல்லுவாங்க. திஸ் ஹஸ் ட்ரிகர்டு த கிலாஃபட் மூமெண்ட். ஓகேங்களா, இன் இந்தியா. இது அதுக்கப்புறமா வந்து த மிஸ்ட்ரீட்மெண்ட் which has been inflicted by the Khilafat. Okay, Khalifa. ஏன்னா he is the religious and political head. ஓகே, அது த்ரைஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஏரியா. ஓகே, அண்ட் தென் டர்க்கியோட கேபிட்டல் எல்லாருமே வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, எல்லாரும் இஸ்தாம்புல்னு நினைப்பீங்க, ஆனால் இஸ்தாம்புல் இது கிடையாது. ஓகேங்களா, கேபிட்டல் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நிப்பா இன்ஃபெக்ஷன். நிப்பா இன்ஃபெக்ஷன் திருப்பி இட் ஹாஸ் பீன் ரீசர்ஃப்டு. ஓகேங்களா, நிப்பா வந்து ஒரு வைரஸ் அண்ட் அதனால் வந்து ஒருத்தர் வந்து இறந்துருக்கார். ஓகேங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 14 இயர் பாய் வந்து ஹாஸ் டைடு இன் கேரளா. ஓகேங்களா, திஸ் நிப்பா இஸ் அ ஜூனாட்டிக் டிசீஸ். ஜூனாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அனிமல்ஸால் பரவக்கூடிய டிசீஸ் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வந்து இது 1998ல் மலேசியாவில் தான் இந்த டிசீஸ் வந்து அவுட் பிரேக் வந்து நடந்தது. எங்கன்னா நிப்பா அப்படிங்கிற வில்லேஜில். அதனால தான் இது நிப்பா வைரஸ்னு வச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட ஹோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைரஸோட ஹோஸ்ட் இஸ் ஃபுட் ஈட்டிங் பேட் அண்ட் தென் பிக்ஸ். இது இந்த ஃபுட் ஈட்டிங் பேட்டையோ இல்லை வந்து பிக்கையோ சாப்பிட்றதுனாலையோ இல்லைனா இதுங்க சாப்பிட்ட பழங்களை நம்ம சாப்பிட்றதுனாலையோ we will be infected with Nipah virus and it can be transmitted to humans to human and there is no vaccine for this Nipah virus till now. Okay, so இது வந்து ஒரு deadly virus தான். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அங்காரா, குட், அங்காரா தான். Assam not affected by invasion. புரிஞ்ச கான்செப்டை இங்கிலீஷில் சொல்ல வரல அப்படின்னா, சொல்ல வரலன்னா பரவாயில்ல, எழுத வரலன்னா யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட். சொல்ல வரலன்னா தமிழில் கூட நம்ம வந்து இன்டர்வியூ அப்போ தமிழ்னு ஆப்ஷனை டிக் பண்ணி தமிழில் பேசிக்கலாம். யூ வில் ஹாவ் அ டிரான்ஸ்லேட்டர் டு டிரான்ஸ்லேட். ஓகேங்களா, சொல்ல வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. பட் எழுத வரல அப்படின்னா வந்து யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் இங்கிலீஷ். அப்படி இல்லை நான் தமிழில் நல்லா எழுதுவேன் அப்படின்னா தமிழில் எழுதுங்க. ப்ராப்ளம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் அ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் but you don't know how to read and write in English also, you don't know how to read and write in Tamil also. இங்கே தான் ப்ராப்ளம் வருது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா ஒன்று நல்லா தமிழ்லையாவது அவங்க எழுதிடுவாங்க, எழுத படிக்க தமிழில் நல்லா எழுதுவாங்க, ஈஸியாக எழுதிடுவாங்க. இங்கிலீஷ் மீடியத்தில் இருப்பாங்க சில பேர். ஓகேங்களா, அவங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் எழுத வராது, தமிழ்லேயும் எழுத வராது. அப்போது ஆனால் தே வில் பி கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ கைண்ட்லி அவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே இங்கிலீஷை நல்லா கொண்டு வந்துட முடியும். ஸோ கைண்ட்லி பி கான்சென்ட்ரேட் ஆன் கிராமர்லலாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நல்லா படிங்க. அண்ட் தென் நியூஸ் பேப்பர்ஸ் நல்லா படிங்க. நியூஸ் பேப்பர்ஸை உங்களை மாதிரி ஆளுங்க தான் நல்லா படிக்கணும். ஓகேங்களா, அசாம் நாட் எஃபெக்டட் பை இன்வேஷன்னா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஏன் பண்ணுறது இல்லையா? மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஏன் பண்ணுறது இல்லைன்னா பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் டைம் தான். ஓகேங்களா, ஸோ
டைம் இல்லாதனால என்னால் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியல. பட் ஐ வில் see what I can do அப்படின்ட்டு. ஒன் இயர் தமிழில் படிச்சுட்டு இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ண முடியுமானா ஒரு வருஷத்துக்கும் உங்களால் வந்து மாற முடியும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் பேப்பருக்கு பேப்பர் மாறாது. GS1 தமிழில், GS2 இங்கிலீஷில் அப்படிலாம் எழுத முடியாது. ஒரு இயர் தமிழில் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் தான் எழுதணும், ஃபுல்லாக தமிழில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். ஓகேங்களா? ஃபிலிம்ஸ் மட்டும்தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். தமிழ் மீடியம் பசங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காவது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியணும், இங்கிலீஷை உங்களுக்கு புரிஞ்சிக்கிற அளவுக்காவது நீங்கள் படிக்கணும். மற்றபடி வந்து தமிழ் மீடியத்தில் எழுதலாம், தமிழ்லேயே எழுதலாம். நீங்கள் மெயின்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியர் கிடையாது டு பிகம் an IAS. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? Assam not affected by invasion, it is not affected by முகல் இன்வேஷன். ஓகேங்களா? முகலில் வந்து அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்து நிறுத்தினாங்க. ஓகே, ஸோ எனி அதர் டவுட்ஸ்? வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கைண்ட்லி ரீட், ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரீட் ரீட் ரீட், ரிவைஸ் அண்ட் ரிப்பீட் இட். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க. ஓகே, எஸ், மிடிவல் ஹிஸ்ட்ரியில் அசாம் வந்து இட் இஸ் நாட் டிஃபீட்டட். ஓகே, தேங்க்யூ.